தேவன் தரும் உயர்வு. 1 பேதுரு 5:6 பேதுரு அழகா சொல்றாரு, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். ஒரு மனிதனை உயர்த்துவதற்கும் தேவன் மனிதனை உயர்த்துவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பாருங்க, மனிதன் உயர்த்தும் பொழுது ஒரு சிறிய கலம் தான் கிடைக்கிறது, சிறிய மேன்மை தான் கிடைக்குது. ஆனா தேவன் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனுமா இருக்கிற அனாதி தேவன், உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன் ஒரு மனிதனை அவர் உயர்த்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு கணத்தை அவன் கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா முருதகாய் மிகவும் வயது சென்ற மனிதன். பாருங்க, ஒரு ஆசீர் ராஜாவிடம் வந்து அழைப்பு வருகிறது. அவன் ராஜ மேன்மையை பெற்றுக் கொண்டவனானான். ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடி அவன் ராஜாவுக்கு உதவி செய்திருந்தான். அது ராஜாவுக்கு தெரியும் பொழுது அவன் கணத்தை பெற்றவனானான். ஒரு சில காலத்திலேயே அவன் ராஜாவுக்கு அடுத்தபடியான 2வது ஸ்தானத்திலே வந்தான். ராஜாவின் முத்திரை முகத்தை பெற்றுக் கொண்டவனானான். இந்த முருதகாய் வயது சென்றவனாக இருந்தாலும் திடீரென்று ஒரு நாள் அழைக்கப்பட்டு உயர்த்தப்பட்டான் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து பார்த்தோம்னா யோசேப்பு பாருங்க, எகிப்திலே அடிமையாக இருந்த பொழுதும், போத்திபாருடைய வீட்டிலே அடிமையாக இருந்த பொழுதும், சிறைச்சாலையிலே சிறைவாசியாக இருந்த பொழுதும் திடீரென்று ஒரு நாள் அழைப்பு வருகிறது. ஏற்ற காலத்திலேயே அவன் பாதாள சிறையிலிருந்து போய் ராஜ சமூகத்திலே ராஜாவை தரிசிக்கிறான், பார்வோனை தரிசிக்கிறான். அவன் உயர்கிறான். எப்படி என்றால் அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் நம்முடைய திறமைகளை வளர்க்கும் போது சந்தர்ப்பம் என்கிற கொக்கி நம்மளை தூக்கிட்டு போயிரும் பாருங்க. அதே போலதான் நாம் நம்மளுடைய திறமைகளை வளர்த்து கொண்டே இருக்கணும். தேவன் நம்மளை உயர்த்துவார் தான். ஆனா உங்களிடம் இருக்கிறத எதை வச்சு உயர்த்துவார்? கொஞ்சம் எண்ணெய் தான் சாரி பார்த்து வீட்டுல இருந்துச்சு. அந்த கொஞ்சம் எண்ணெய் வச்சு நிறைய எண்ணெய் கொடுத்தாரு இல்லையா? அந்த சின்ன பையன்ட்ட ரெண்டு மீன் தானே இருந்துச்சு. அந்த மீனை வச்சு பலாயிரம் பேர் கொடுத்தாரு இல்லையா? அதே போலதான் நம்மகிட்ட உள்ள வேலையை நம்ம தேவன் கொடுக்கும்போது அதை நம்ம சிறப்பா செய்யணும். தானியேல் பாருங்க, அவன் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவன் தானியேலும் அவன் நண்பர்களும் ராஜ சமூகத்துக்கு அரண்மனைக்கு சேவகம் செய்யத்தான் சென்றார்கள் போட்டிருக்கோம். இந்த இடைப்பட்ட காலத்துல நேபுகாத்நேச்சர் 7 வருடம் மனிதனிலிருந்து தள்ளப்பட்டு விலங்காக மாறினான் போட்டிருக்குது. அந்த 7 வருடங்கள் அந்த பாபிலோன் ராஜ்யத்தை கட்டி ஆண்டது தானியேல் தான் 7 வருடங்கள் கட்டி ஆண்டான்னு பாக்குறோம். எங்க சேவகம் செய்த போனோம். தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது அந்த உயர்வு நாம் நினைத்து பார்க்க முடியாத உயர்வாக இருக்கும். முருதகாய் உயர்த்தப்பட்டான், யோசேப்பு உயர்த்தப்பட்டான், தானியேல் உயர்த்தப்பட்டான். அடுத்து பார்க்கிறோம், தாவீது அவன் கரவல் ஆடுகளின் பின்னாக சென்றவன். திடீரென்று அழைப்பு வருகிறது, சாமுவேலிடமிருந்து அழைப்பு வருகிறது. பாருங்க, அவன் சகோதரன் மத்தியிலே, தந்தை மத்தியிலே, தந்தையும் சகோதரனும் அவனை புறந்திருந்தாங்க. ஆனாலும் தந்தை கண்முன்னாக, சகோதரர்கள் கண்முன்னாக அவனுக்கு ராஜ அபிஷேகம் சாமுவேல் மூலமாக கிடைத்தது. அழைப்பு எப்போனாலும் வரலாம். ஆனா நீங்க செய்யற வேலையை நீங்க தரமாக, நேர்த்தியாக, அடுத்தவர்கள் செய்ய முடியாத அளவுக்கு நீங்க உங்கள் வேலையை நீங்கள் உங்கள் வேலையை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? உங்கள் வேலையில ஒரு நுட்பம், ஒரு தொழில்நுட்ப வேலையில ஒரு நேர்த்தி இருக்கணும். அப்பதான் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உண்மை இருக்கணும்.